ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் ஹோம்மேட் எக் மயோனைஸ். இந்த எக் மயோனைஸ் ரொம்ப ஈஸி தான், பட் கேர்ஃபுல்லாக செய்யணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு லார்ஜ் எக் எடுத்துகிட்டு அதோட எக் யோக் மஞ்சள் கரு மட்டும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் கரு மட்டும்தான் நான் போட்டு இந்த மயோனைஸ் பண்ண போகிறேன். மிக்சியோட ஜார்லேயே நம்ம இன்றைக்கி பண்ணிக்கலாம். மிக்சிலேயே இந்த சின்ன ஜார் இருக்கும்ல, அந்த சின்ன ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த எக் யோக்கை வந்து ஃபஸ்ட்டு போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர். அப்புறம் இவ்வளோ கூட வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த எல்லோ மஸ்டர்டு பவுடர் போட்டுட்டு ரொம்ப ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டார்டிங்கில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் போடுங்க. ஆயில் போட்டுட்டு அரைச்சோன்னா 20 செகண்ட்ஸ் மிக்சியில் போட்டு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வாட்டரியாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா இப்படி வந்து அந்த எல்லோ கலர் இல்லாமல் ஒயிட் கலராக வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். அப்புறம் அகெயின் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமேலு போட்டுட்டு திருப்பி ஒருக்கா ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ளார அரைச்சிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். அண்ட் மீதி இருக்கிறது எல்லாமே 80 ml, ஒரு எக் யோக்குக்கு 80 ml போட்டால் போதும். இது வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ திக்காக வந்துடும். இவ்வளோ திக்காக வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேலு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே திக்காக வந்து நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திக்காகவே இருக்கும். இதுக்கு ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், பட் ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மஸ்டர்ட் பவுடர் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கசப்பாட்டாயிரும். கொஞ்சம் அதனால் அது கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வேரியேஷன் என்னென்னா கொஞ்சம் பெப்பருக்கு பதிலாக ஒரே ஒரு சின்ன பல் பூண்டு போடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.